வியூவர்ஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து படங்கள்லயும் அதே சமயத்துல வந்து சமுதாயத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். வயதானவர்கள் வந்து நம்ம மன ரீதியாவோ இல்ல வந்து பிசிக்கலாவோ அவங்கள வந்து டார்ச்சர் பண்ற விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது அன்பார்ச்சுனேட்டா. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடந்த ஒரு 5 வருஷமா இன்னும் அதிகமா நடக்கிறதா வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. சோ இந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு 60 வயசுக்கு மேல உள்ளவங்கல 6 பேர்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. அவங்களோட பசங்களே வந்து பேரண்ட்ஸை கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அரங்கேறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சோ 2015 ஸ்டாட்ஸ் படி 900 மில்லியன் வந்து முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதே வந்து 2050 வந்து அப்படியே டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த உண்மைகள்லாம் பார்த்து ஐநா சபை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15 தேதியை வந்து வேர்ல்டு எல்டர்ஸ் அபியூஸ் அவேர்னஸ் டேவா வந்து நம்ம வந்து அறிவிக்கணும். இந்த ஒரு நாள் அன்னைக்கு வந்து எல்டர்ஸ் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் முன்னிறுத்தி இந்த ஒரு டேவை அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம வந்து செல்ஃப் மோட்டோ எடுக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை நம்ம வந்து இது பண்ணணும். எல்டர்ஸ் வந்து நம்ம குழந்தைகள் போல நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சோ அதனால வந்து இந்த ஒரு டே வந்து இதுக்காக நம்ம ஒதுக்கலாம்.